எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு என்ன டாபிக் நம்ம பார்க்க போறோம்னா, ஒரு நண்பர் வந்து கமெண்ட்ல கேட்ட கேள்விக்கு தான் இன்னைக்கு நம்ம பதில் பார்க்க போறோம். அதே சமயம் இந்த காணொளி வந்து கறவை மாடு வாங்கணும்னு நினைக்கிற எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ள தகவலாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஏன்னா ரொம்ப வந்து அந்த கமெண்ட் வந்து அவங்க சொன்ன விதம் ரொம்ப ஒரு வருத்தமான விதமாகவும் இருந்தது. அதனால தான் சரி அதை பற்றி ஒரு காணொளி இன்னைக்கு பதிவேற்றம் பண்ணிடலாம் அப்படின்னு தான் இன்றைக்கி வீடியோ பண்ணியிருக்கோம். நீங்கள் கறவை மாடு வாங்க போகிறீங்கன்னா இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள தகவலாக இருக்கும். சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கமெண்டில் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, வந்து 37,000 பணம் போட்டு மாடு பிடிச்சிட்டு வந்தோம், பால் வந்து 2 லிட்டருக்கு மேலே கறக்கவே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது வந்து நேற்று நைட்டு தான் அந்த கமெண்ட் வந்துருந்தது. ஆனால் வந்து நான் என்ன நினச்சிருந்தேன், சரி முதல் கன்றாக இருக்கும், அதனால் பால் குறைவாக இருந்திருக்க வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு பதில் அனுப்பியிருந்தேன். ஆனால் வந்து அவங்க சந்தையிலேருந்து பிடிச்சிட்டு வந்துருந்துருக்காங்க. அதே சமயம் மாடு எவ்வளோ பெருசாக இருந்திருக்கு, ஆனால் பால் மட்டும் வெறும் 2 லிட்டர் கறந்துருக்கு. முக்கியமாக நீங்கள் இதில் புரிஞ்சுக்கணும், மாடு எவ்வளோ பெருசாக வாங்குறது பெரிய விஷயம் கிடையாது. கட்டாயமாக வந்து மாடு சிறுசாகவும் மடி பெருசாகவும் மாட்டுக்கு மடி நரம்புகள் ஓடுறதாகவும் பார்த்து வாங்கணும்னு நம்ம வந்து சேனலில் நிறைய டைம் நம்ம வீடியோ பதிவு பண்ணியிருக்கோம். நிறைய பேர் பார்க்காத இருந்தீங்கன்னா கட்டாயம் பாருங்கள். ஏன்னா நம்ம மாடு வாங்குறதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்களை கவனிக்கணும். அப்படி கவனிச்சுட்டு தான் நம்ம கட்டாயமாக மாடு வாங்கணும். சரிங்களா? 37,000ங்கிறது வந்து ஒரு பெரிய தொகை. சரிங்களா? ஏன்னா வந்து கிராமத்தில் நம்ம போய் ஒரு மாடு வாங்குகிறோன்னும் பொழுது நம்ம வந்து கடனுடனே வாங்கி தான் நம்ம மாடுங்கிறதே வாங்குவோம். ஏன்னா அது வந்து நம்ம குடும்ப வருமானத்தை பெருக்கிறதுக்கும் நமக்கு அது ஒரு பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் நம்ம மாடே வாங்குகிறோம். ஆனால் அது வாங்கி இவ்வளோ பெரிய நஷ்டம்னும் பொழுது அதை ஈடுகட்டுறதுங்கிறது வந்து ரொம்ப வந்து பெரிய விஷயம். சரிங்களா? அந்த மாதிரி நீங்கள் மாடு வாங்க போகிறீங்கன்னா ஒன்று தெரிஞ்சவங்களை இட்டுன்னு போய் வாங்குங்க, அப்படி இல்லைன்னா தெரிஞ்ச இடத்துல போய் வாங்குங்க, அப்படி இல்லைன்னா நம்ம கிராமத்திலே யாராவது விற்பனை பண்ணுறாங்களா அப்படிங்கிறத பார்த்து வாங்குங்க. அதே சமயம் 2-3 வேளை கறந்து பார்த்து பால் மாடு தேர்வு நீங்கள் செய்யணும். சரிங்களா? ஏன்னா அப்படி வாங்கினா மட்டும்தான் ஏமாந்து போகாமல் இருக்க முடியும். அதே சமயம் அவங்க கமெண்ட்டில் நான் ஏமாந்துட்டேன் அப்படின்னு அவங்க கமெண்ட்டில் சொல்லியிருந்தாங்க. ரொம்ப ஒரு வருத்தமான விஷயமா இருக்குது. ஏன்னா ஒரு மாடு வாங்கி அவங்க ஏமாந்துட்டேன் அப்படின்னு ஒரு ஃபீல் பண்ணி கமெண்ட் நமக்கு பதில் அனுப்பும்போது அது எவ்வளோ பெரிய வருத்தத்துக்குரிய விஷயம். சரிங்களா? மாடு வாங்கி தோற்று போன எல்லாருக்குமே வந்து அந்த வழி தெரியும். ஏன்னா ஆரம்பத்தில் நானும் நிறைய உங்களுக்கு காணொளி போட்டிருக்கேன், மாடு வாங்கி நான் தோல்வி அடைஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். ஏன்னா மாடு வாங்க போகிறீங்கன்னா A to Z எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு வாங்குறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். சரிங்களா? மாடு பெருசாக பார்த்து வாங்குறது பெரிய விஷயம் கிடையாது. மாட்டோட மடி வந்து பெருசாக இருக்கணும். அதே சமயம் ஒரு சில மாடு வந்து மடியும் பெருசாக இருக்கும், ஆனால் பலூன் மடின்னு சொல்லுவாங்க, ஆனால் வந்து பால் குறைவாக கறக்கும். சரிங்களா? அதனால் எல்லாமே நீங்கள் நோட் பண்ணணும். பால் நரம்பு வந்து வயிற்றில் போகுதா அப்படிங்கிறத கட்டாயமாக கவனிங்க. அந்த மாதிரி கவனித்து வாங்கினா மட்டும்தான் பால் உற்பத்திக்கான மாடு அது வந்து கரெக்டானதாக இருக்கும். சரிங்களா? இனி யாராவது மாடு வாங்க போனீங்கன்னா கட்டாயமாக வந்து பாலுக்காக வாங்கினீங்கன்னா மடியை பாருங்கள். இன்னொன்று, அக்கம் பக்கத்தில் வாங்குற மாதிரி இருந்ததுன்னா கறந்து பார்த்து வாங்குங்க. அதே சமயம் பால் நரம்பு போகுதான்னு கவனித்து வாங்குங்க. சரிங்களா? இனி வந்து மாடு வாங்க போகிறவங்க யாருமே ஏமாறாதீங்க. கமெண்ட்டில் சொன்னது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. இது ஒரு காணொலியான்னு கூட நீங்கள் நினச்சிருந்துருக்கலாம். ஆனால் வந்து மாடு வாங்கி தோற்று போனவங்களுக்கு இது ரொம்ப பெரிய இழப்பு. சரிங்களா? அதனால் இனி யார் மாடு வாங்க போனீங்கனாலும் கவனித்து பார்த்து வாங்குங்க. மாடு எப்படி வாங்கணும், எப்படி தேர்வு செய்யணுங்கிறது நம்ம சேனல்லே இருக்குது காணொலிகள். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பயனுள்ள தகவலாக இருந்தால் சுமி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் கால்நடை சம்மந்தமாக எந்த டவுட்னாலும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.